நலிவுற்ற சின்ன திரை, பெரிய திரை கலைஞர்கள் யாராவது நலிவுற்று அல்லது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில இருந்தா, அவங்கள நேர்ல போய் சந்திச்சு, பொருளாதார உதவி. அதுக்குன்னு பொருளாதாரம்னா பல கோடி, பல லட்சங்கள் இல்ல. அவரால முடிஞ்சது ஒரு 10,000, 20,000, 50,000 இப்படி குடுத்து, அ கூடிய ஒரு நபர். அத குடுத்தத சோசியல் மீடியால வரும். அதாவது நபிகள் நாயகம் உடைய வாக்கே இருக்கு. நீங்க குடுக்கிறது இந்த கையில குடுக்குறது, இந்த கைக்கு தெரியாத அளவுக்கு குடுங்கன்னு சொல்லி இருக்கு. நீங்க குடுக்குறது பிறருக்கு தெரியிற மாரி குடுங்கன்னு சொல்லி இருக்கு. 2 இருக்கு. தானங்கள் செய்வது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு நீங்க குடுக்குறது பிறருக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க குடுத்தாங்க நம்மளும் குடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்காக. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, பாலா அவங்க அந்த சோசியல் மீடியால ஒருத்தர போய் சந்திக்கிறாரு. அவருக்கு மருத்துவ உதவி செஞ்சாரு. அப்படின்னு சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகும்போது, அப்போ என்னன்னா ஒரு சின்ன திரை ஒரு கலைஞன். அவன் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கல. இருந்தாலும் அவனால இயன்ற அளவுக்கு போய் உதவி செய்றாரே! அப்படின்னும்போது பெரிய நடிகர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் இல்லையா? இப்ப அததான் என்னுடைய பார்வையில நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்மளே கூட ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அத. என்னன்னா அத பத்தி என்ன ஷேர் பண்றது, லைக் பண்றதெல்லாம், கமெண்ட் பண்றது, அது ஒரு என்கரேஜ். ஏன்னு சொன்னா ஒரு ஓ அவர் சம்பாதிக்க கொஞ்ச காசுலயே போய் தான தர்மம் பண்றதெல்லாம் இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா இன்னைக்கு எப்படின்னு சொன்னா பண பேய் அடைஞ்சு பிடிச்சு ஆடிட்டு இருக்க ஒரு உலகமா இருக்கு.